ஆமா யாரா இவனுங்க? யார் கேளு. திட்டு பூத்தி யாரு இவனுங்க? யாரு கூட கேளு. ஏய் சந்தாவா? எங்க கேக்குது சந்தினி? எங்க கேட்ட குரல் அது? சொல்லவேன் கேளு. சொல்றா யார் சொல்றா? அரசர்களை சிறைபிடித்து வைத்திருக்கின்றாய் அல்லவா? உனக்கு புத்தி புகட்டவே தருமரானவர் எங்களை அனுப்பியிருக்கின்றார். ஏன்னா நல்லோரிடம் நேராக போக வேண்டும். யாரு? என்னிடத்திலே எத்தனை முறை தோத்துக்கிறான்? எத்தனை முறை உங்களிடத்தில் 3 வருட காலம் 18 முறை தோற்று இப்ப எங்க இருக்கின்றோம்? எங்க இருக்கின்றாய்? பயந்து கடலில் இருக்கின்றான். அது மட்டுமல்ல, இப்ப 3 பேர் வந்துறானுங்களே, நம்ம சிறைப்பிடித்து வைத்திருக்கின்றவன் எத்தனை பேரு? 366. இந்த 3 பேரும் சேர்த்தா 369. அப்போ 369 பேரையும் என் காளிகா தேவிக்கு பலி கொடுக்க போறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு வந்துக்கிற? நீ எப்படி யோசனை ஏண்டா 3 வருஷம் உதவாங்க பார்த்தாம இப்பயே வந்து உதவாங்க பார்த்து வந்துக்கிறான் அவன். என்னடா எத்தனை பேரு?
3 பேரா? ஏண்டா டேய்? என்னடா? கண்ணு தெரியுதா இல்லையா? எதுக்கு? எத்தனை பேர் வந்துக்கிறா? எதுக்கு? கேட்டா போய் சொல்றான் மட்டையா? 3 பேர் மட்டும் வந்துக்கிறா? அட மட்டையா, பொம்புடா மட்டையா தருகிறேன். உலர்ந்து போடுவேன் நீங்களே. நீங்க 3 பேர் வந்தா மட்டும் போதாது. ஆகையால் என் படையில் பாதி பலம் தான். என் படையை வைத்துக் கொண்டு என்னோட சண்டைக்கு வாங்குறேன். அதெல்லாம் ஒன்று வேண்டாம். படைக்கலம் வேண்டாம் இருவரே. என்னடா? வில்வளைப்பின் போது திரௌபதியை மாலையிட்டாலே அர்ஜுனன். இவனோடு சண்டை செய்கிறாயா? சண்டைக்கு வருகின்றாயா? ஐயோ, அவன் ஒரு கோண 3 வருட காலம் 18 முறை உன்னுடன் தோல்வியுற்றேனே. ஆமா. என்னுடன் சண்டைக்கு வருகின்றாயா? வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் கேள்வி கேட்பானாடா? எப்படா கேக்குறா? இருந்தாலும் வேற யாரு? வண்டி சோற்றையுண்டு பக்காசூரனை மடித்தானே பீமன். இவனோடு சண்டைக்கு வர தயாரா? சபா டேய், என்ன? தடையில தடை பிம்பலே தடையில வேணாங்களே. சாவதி கணமா துடிக்கிறான் போறான். என்னடா யாருடன் சண்டைக்கு வருகின்றாய்? ஏண்டா இவன் தான் சற்ற யார குறைய. ஆமா ஆமா அவர் யாரு நீ குறைய யாரு குறைய? கை மாத்திட்டு பழகுது. விடு விடு. நான் யாரு அவன் குறைய? முதல்ல போய் மொட்டை வச்சுன்னு வரேன் நான். சரி பரவாயில்ல. டேய் கண்ணா, என்ன? இதோ இருக்கின்றானே பீமன், பீமன். அவனிடம் சண்டை செய்கிறேன். சபாஷ் சபாஷ். ஆனா ஒண்ணு, என்ன? எது சொல்லத்தான் இப்பே சொல்லிட்டு உள்ள போ. சரி பாதியில வந்து சொல்லக்கூடாது. சரி சொல்ல மாட்டேன். சரியா? சரி. சொல்லிட்டு போ. பீமா, மாமா இந்த சராசண்டனிடத்தில் சற்று ஜாக்கிரதையாக சண்டை செய். பிறகு வந்து உன்னை பார்க்கின்றேன் அப்பா. ஆகட்டும் மாமா. அண்ணா பார்த்து சண்டை செய்யுங்கள். ஆகட்டும் தம்பி. நாங்கள் இருவரும் சமபலம் படைத்தவர்கள். பலப்படுத்தவர் வெற்றி தோல்வி காண்பதற்கு நீண்ட நாள் ஆகும். ஆகும். அது வரையிலும் நாட்டு மக்கள் கஷ்டப்படலாமா? நாட்டு மகளிர் பேர் பார்த்து தூங்கலாமா? என்னடா ஆகையால் என் மகன் சாம்பதேவனுக்கு மணிமொழி சூட்டி விட்டு வரேன். சண்டை வரியா? சீக்கிரமா. என்ன பஞ்சா போடுறா பாருங்க. பஞ்சாவா? என்ன முதல்ல நீ சொல்றா பாப்போம். நான் பஞ்சா தரணுமா? ஆமா ஆமா. டேய் என்ன இப்ப பஞ்சா கொடுக்கல எப்படி கொடுற மட்டும் போரு. முதல்ல குடுறா பாக்கலாம். ஒரு சைடு இஸ்திரி பூச்சி காக்கா வலி வந்துச்சா உனக்கு? அடா பாவி, உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் அதிகமா வச்சிருந்தா நானே. உன் கை பார்த்து கொஞ்சம் அவன் கை நினைச்சு வச்சிருந்தா பாவி. பார்த்து நீ கூட பாக்கலாம். பஞ்சாவா பஞ்சா கூட பாக்கலாம். கொடுக்குற பாரு எப்படின்னு. கல்லுமா நிக்கிறான். நிக்கிறாரு ஆளு. நெஞ்சு நெஞ்சிருந்தா
சராசந்தனை சராசந்தனை இரு பிளவாக கிழித்து கிழித்து மலை மேல் தூக்கி எறிந்து விட்டேன். அவன் பரவித அவன் மடிந்தான். மடிந்தார். ஆமாம். ஆகட்டும் 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 புறப்படுங்கள் வாருங்கள். அடே சராசந்தா, என்ன அப்படி வந்திருக்கிறாரு? ஏண்டா டேய் பீமா, என்ன என் இரு காலை பிடித்து பாறை மீது வட்டை பாறை மீது அடித்தார். தூக்கி தொய்த்தார். எறிந்தான். ஆமா. ஏண்டா டேய் மடையா, என்ன தூக்கி எறிந்தான். ஏய் சராசந்தா, ரோகிய ரோகிய முள்ளாரா ஏயா நின்னுவா. அடே சராசந்தா, ஓடிய நின்னுங்க தூர நின்னுவா. ஓ கமால், ஓடா ஓடா ஓடா. சராசந்தனை நாறு வட்டை கிழிப்பவன் கிழித்தெறிந்து விட்டேன். கிழித்து எறிந்து விட்டீர்கள். அவன் மடிந்திருப்பான். மடிந்திருப்பார். ஆமாம். புறப்படுங்கள் புறப்படுங்கள் புறப்படுங்கள். ஆமா. ஓய். என்ன, எப்படிதான் வர்றது? சராசந்தா, ஆ, இரு பிளவா கிழித்தெறிந்து ஆமா. மறுபடியும் எப்படா உயிர் பெற்று வர? டேய் எப்படி வந்தேனா? ஆமாம். டேய் பத்திரமா கூடி வந்தேனே நானே. செத்தானா பேம? அவன் செத்துட்டார் செத்துட்டார். ஆ. சராசா மகாராஜாக்கு, சராசா மகாராஜாக்கு ஏ போடுறா செத்தாவே. அர்ஜுனா, மைத்துனர், பீமன் ஏன் மூச்சியாகிவிட்டான்? அந்த சராசந்தனை எத்தனை முறை கிழித்தெறிந்தாலும் அவனுடைய உடல் உறுப்பானது ஒட்டிக்கொண்டே வருகின்றது. அப்படியா? ஆமாம். சரி, நான் சொல்லுவதை கேள். துருத்தை பீமா, மைத்துனர், இதோ இருக்கின்றதே இந்த துரும்பு. இந்த துரும்பை நீ உன் அண்ணன் முன்பதாக சென்று சென்று இதை பின்னப்படுத்தி தலப்பு மாற்றி போட்டு விடு. இதனுடைய மார்க்கத்தை உன் அண்ணன் அறிந்து கொள்வான். அப்படியே ஆகட்டும் மாமா. அண்ணா, உங்க சமத்தை கண்டு வச்சினேன்.
ஏய் எர்ரா வாட்டு பந்தி வாட்டில மூச்சு வாங்க உனக்கு என்ன டேய் வேணாம் ஓடிறான் இருடா யாருக்கு இருடா உனக்கு டேய் யாருக்கு உனக்கா எனக்கா டேய் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் ஏண்டா செத்து போய் நான் எப்பறா வந்தாவன் தெரியலையே டேய் டேய் செவடா உயிரோட எப்படி வந்து உனக்கு எப்படி அந்த சரோஜாவை அவள் இருக்கிறதோ எனக்கும் வழிபடும் கடவுளாக விளங்கக்கூடிய அந்த கந்தபிரான் அருள் பரிபூர்ணம் எனக்கு உள்ளது. அட பாய் டேய் அப்பே நான் செத்து போய் வந்திருப்பான் டேய் என்னடா இப்போ இவனை முச்சிரடா டேய் அடிக்கிறேன் இப்பொழுது தருமரை சென்று பார்ப்போம். புறப்படும். போகலாம். அப்படியா? அண்ணா தம்பி பீமா, உன் வீரதீர பராக்கிரமத்தை மெச்சுகின்றேன். நீ சென்று மடப்பள்ளியில் இருக்கும் வேலைகளை பார்த்துக் கொள்ளப்பா. ஆகட்டும் அண்ணா. வருவவரை உபசரியப்பா. அப்படியா இருக்கட்டும். தர்மா, இருந்தாலும் நான் வந்த வேலை முடிவடைந்து விட்டது. நான் சென்று வருகின்றேன். அப்படி சொல்லக்கூடாது மாமா. ஏன்? ராஜசியாக வேள்வியை தங்கள் தயவால் தான் செய்கின்றோம். அப்படி இருக்க நீங்கள் இருந்து இந்த ராஜசியாக வேள்வியை சிறப்பாக முடித்துவிட்டு செல்ல வேண்டும் மாமா. தர்மா, நான் ராஜசியாக வேள்வியில் இருந்தால் ஏதாவது விபரீதம் ஏற்படும். வேண்டாம். இருங்கள். நாங்கள் இருக்கும் போது உங்களுக்கு எந்த குறை வர போகிறது? அப்படியா? ஆமாம். சரி, தம்பிமார்கள் பார்த்துக் கொள்வார்கள் மாமா. சரி, அப்படியே அவர் பிறகு செல்லுங்களேன். இருக்கின்றேன். கவலன் ஐயா, அம்மாக்கு உண்டான ஏற்பாடு பாருங்கள் மாமா.